அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ சிசி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இனிய காலை வணக்கம் நண்பர்களே. மேஷ ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் சில மாற்றங்கள் வரலாம். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பொருளாதார உதவி செய்ய வாய்ப்புள்ளது. வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது போனஸ் கிடைக்கலாம். புதிய வாடிக்கையாளர்களுடன் ஒப்பந்தம் பேச வாய்ப்புள்ளது. குறிப்பாக டெக்னாலஜி அல்லது கல்வித் துறையில் பெரிய லாபம் கிடைக்கும். பங்குச் சந்தையில் முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் பார்வை இருப்பதால் பணம் வர வாய்ப்புள்ளது. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் திரும்ப கிடைக்கும். கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாட்டிலிருந்து பணம் வர வாய்ப்புள்ளது. வேலை செய்பவர்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு கிடைக்கும். இது எதிர்காலத்தில் பதவி உயர்வுக்கு வழிவகுக்கும். வீடு அல்லது வாகனம் வாங்க யோசனை செய்வீர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்கும். பொருளாதார விஷயங்களில் கவனமாக முடிவெடுக்கவும். உங்கள் ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஆனால் மனம் அமைதியற்றதாக இருக்கலாம். வியாபாரத்தில் பெரிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். வேலையில் அதிகப்படியான வேலை இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் முடித்து விடுவீர்கள். மருத்துவம், கல்வி, எழுத்து மற்றும் டெலிவரி சேவை போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். கடக ராசிக்காரர்களுக்கு நல்ல நாள். உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இன்சூரன்ஸ், வரி திரும்ப செலுத்துதல் அல்லது பழைய முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் ரகசிய திட்டங்கள் அல்லது ஆராய்ச்சி தொடர்பான வேலைகள் நல்ல பலன் தரும். ஏற்றுமதி, இறக்குமதி அல்லது சட்ட ஆலோசனை செய்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவம், ஆராய்ச்சி, நிதி தொடர்பான வேலைகளில் லாபம் கிடைக்கும். உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்கள் செல்வமும் வியாபாரத்தில் லாபமும் அதிகரிக்கும். சிம்ம ராசிக்காரர்களின் திட்டங்கள் வெற்றி பெறும். இன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல நாள். வருமானம் அதிகரிக்கும். குறிப்பாக சம்பளம் வாங்குபவர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் பழைய நண்பர்கள் அல்லது கூட்டாளிகளிடம் இருந்து உதவி கிடைக்கும். விற்பனை பிரிவு, அச்சு மற்றும் சமூக ஊடக துறையில் உள்ளவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்கும். இன்று உங்கள் திறமையை சோதிக்கும் நாளாக இருக்கும். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். வங்கி, காப்பீடு, டேட்டா அனாலிசிஸ், மருத்துவ பராமரிப்பு அல்லது அரசு துறையில் உள்ளவர்கள் முக்கியமான ஆலோசனையில் கலந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் ஒரு ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும். நிலுவையில் இருந்த பணம் திரும்ப கிடைக்கும். முதலீடு செய்வதற்கு ஏற்ற நேரம். ஆனால் சக ஊழியர்களுடன் சண்டையிடுவதை தவிர்க்கவும். துலா ராசிக்காரர்களுக்கு பணம் வர வாய்ப்புள்ளது. குறிப்பாக ஃபேஷன், டிசைனிங், கலை அல்லது ஆலோசனை துறையில் உள்ளவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. ஆலோசனை வேலைகளில் கவனமாக இருக்கவும். ஆனால் லாபம் நிச்சயம் கிடைக்கும். அனுபவம் வாய்ந்த நண்பரின் ஆலோசனை மூலம் தடைப்பட்ட வியாபாரத்தை மீண்டும் தொடங்கலாம். வங்கி அல்லது அரசு திட்டங்கள் தொடர்பான வேலைகள் முடிவடையும். வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றம் அல்லது இலக்கை அடைய வேண்டும் அழுத்தம் இருக்கும். ஆனால் வெற்றி கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரனின் 5ஆம் நிலை காரணமாக ஆக்கப்பூர்வமான வேலைகளில் லாபம் கிடைக்கும். லாபம் கிடைக்கும். உங்கள் வேலை செய்யும் திறன் அதிகரிக்கும். இதனால் உங்கள் மேலதிகாரி அல்லது உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு அழைப்பு வரலாம். நுகர்வோர் சேவை அல்லது தயாரிப்பு விற்பனையில் அதிகரிப்பு இருக்கும். பழைய கடன் அல்லது லோனில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். ஹெல்த் இண்டஸ்ட்ரி, விளையாட்டு மற்றும் தொழிற்சாலை வேலை செய்பவர்களுக்கு பொருளாதார லாபம் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும். சந்திரனின் நிலை உங்களுக்கு சொத்து, வாகனம் அல்லது வீடு மூலம் லாபம் தரலாம்.
திடீரென்று ஒரு நல்ல வாய்ப்பு வரலாம். குருவின் பார்வை உங்களுக்கு வங்கி, கல்வி, மத அல்லது ஆலோசனை வழங்கும் தொழில்களில் வெற்றி தரலாம். வேலை செய்பவர்கள் சம்பள உயர்வு பற்றி பேசலாம். நீண்ட கால திட்டத்தில் முதலீடு செய்வது லாபகரமாக இருக்கும். உங்களுக்கு பணம் கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். வியாபாரத்தில் விரிவாக்கம் மற்றும் ஸ்திரத்தன்மை இருக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் அல்லது வாடிக்கையாளர்களுடன் மீண்டும் தொடர்பு கொள்ள வாய்ப்புள்ளது. வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் வேலை கொடுக்கப்படலாம். ஆனால் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நீங்கள் அரசு, நிர்வாகம் அல்லது தொழில்நுட்பத் துறையில் இருந்தால் பதவி உயர்வு பற்றி பேசலாம். கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்று லாபகரமான நாளாக இருக்கும். நிதி விஷயங்களில் கலவையான பலன்கள் கிடைக்கும். சில செலவுகள் அதிகரிக்கலாம். ஆனால் வருமானமும் அதிகரிக்கும். நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் அல்லது ஆலோசனை பிரிவு போன்றவற்றில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. நிதி, காப்பீடு, அரசு சாரா நிறுவனம் அல்லது சமூக நிறுவனங்களுடன் தொடர்புடையவர்கள் மும்முரமாக இருப்பார்கள். கடன் அல்லது கட்டணம் தொடர்பான விஷயம் தீரும். உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். பழைய முதலீட்டில் இருந்து லாபம் கிடைக்கும். சமூக தொடர்புகள் மூலம் புதிய வியாபார வாய்ப்பு கிடைக்கும். மருத்துவம், சேவை, ஆலோசனை போன்ற துறைகளில் உள்ளவர்கள் பேரும் புகழும் பெறுவார்கள். அலுவலகத்தில் ஒரு மூத்த அதிகாரியின் உதவியுடன் பதவி உயர்வு கிடைக்கும். நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு புதிய முயற்சியை தொடங்கலாம். உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். மேலும் பல தகவல்களை அறிய எங்கள் அஸ்ட்ரோ சிசியை சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். நன்றி, வணக்கம்.